ஐசோபார் என்பது ஆப்ஷன் ஏ சம சூரிய வெளிச்சக் கோடா, இல்லை சம மழை அளவு கோடா, இல்லை சம காற்றழுத்த மாறுபாடு கோடா, இல்லை சம காற்றழுத்த கோடா. ஐசோபார் என்பது இதில் எது கரெக்டான ஆன்சர் மாதிரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஆன்சரை நீங்கள் டைரெக்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பேஜ் நம்பர் 114 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது. ஐசோபார் என்பது சமசூரிய வெளிச்சக்கோடு, சம மழை அளவு கோடு, சம காற்றழுத்த மாறுபாடு கோடு, சம காற்றழுத்த கோடு. 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் 114வது பக்கம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதை பூரா என்ன செய்கிறீங்கன்னா லைக் பண்ணி வச்சிங்கன்னா லைப்ரரியில் சேவ் ஆகிட்டே வரும், லைக் டு வீடியோஸ்னு. நீங்கள் எப்போயுமே அதை எடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அந்த எல்லாம் உங்களுக்கு நான் டக்குன்னு போடுற வீடியோ உடனே கிடைக்கும். உடனே நீங்கள் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் படிச்சுருங்க ஒரு தடவை. அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் டெஸ்ட்டு இப்போ பண்ணும்போது மறந்தது திருப்பி மறந்தோடனே திருப்பி படிக்கிற மாதிரிங்க, அதுதான் எப்பயுமே மனசில் நிற்கும். அதனால் புக்கை எடுத்து ரிவைஸ் பண்ணி படிங்க. புக்கு இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நைட் மோடில் வச்சு படிக்கிறது, அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் வரோம். அதை கொஞ்சம் கேர் பண்ணி எடுத்து படிங்க. இதன் மூலியமாக நீங்கள் கரெக்டாகவும் எப்பயுமே மனசில் தங்குற மாதிரியும் படிக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம், உடனே வேலை கிடைக்கும். இல்லை நம்ம ஏனோதானும் படிக்கிறது அது 4-5 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அதனால் படிக்கிறத முழு மனசோட புரிஞ்சு இந்த மாதிரி பேஜ் நம்பர் பார்த்து எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.